ஸோ ரிஷபம் வந்துட்டாலே ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க. அது ஊரறிந்த உலகம் அறிந்த ஒரு விஷயம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ல உச்சமாகிறது அப்படின்றது நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னாலும் குருவுடைய பார்வை நல்ல அமைப்புல விழுது. அதாவது விருச்சகம் மகரம் மீனத்துக்கு விடுறதுனால உங்களுக்கு குருவின் பார்வை பலன் ரொம்ப ஒரு அருமையான பலன்களை பெற்றுத்தரும். அதில் மாற்று கிடையாது. இது போக நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இதெல்லாம் சண்டை சத்துக்கள்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களாம் ஃபேமிலி கூட போய் சேர்த்துக்கான நிறைய கால சூழ்நிலை உருவாகும். இறை வழிபாடு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு போய் செய்வீங்க. ரொம்ப நாள் வேண்டுதல் எல்லாம் இந்த காலகட்டங்களெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இது போக தேவையில்லாத சில வம்புகளும் உங்களை தேடி வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். எதுலையும் போய் நீங்க இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. நந்தி பெருமானை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். நந்தி